எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000 ஆனது ஆண்டுக்கு 10% தனி வட்டியில் 3600ஆக மாறும்? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது 2000. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷம், அது என்ன வருஷம்னு கொடுக்காம குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து 3600 மாறுது. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 10% கொடுத்துட்டு, அப்போ எத்தனை வருஷத்தில் வந்து இது 3600 மாறும்? பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க, நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க. ஓகேயா, இது நம்ம டைரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்களா, அப்போ நம்ம ஃபார்முலா வச்சு செய்ய போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் 2000 கொடுத்துட்டாங்க, 10%ன்னு கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3600 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்துட்டு ஃபார்முலா படி நமக்கு என்ன தெரியும், SI = PNR/100 தெரியுமா? அப்போ நம்ம SI ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். SI எப்படி கண்டுபிடிப்போம்? SI எப்படி, டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் வந்துட்டு நமக்கு SI கிடச்சிருமா? இப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன, 3600, பிரின்சிபல் என்ன, 2000, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் 1600 கிடச்சிருச்சு. ஓகேயா, இதை போய் இப்போ நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ பிரின்சிபல் 2000 தெரிஞ்சிருச்சு, என் தான் வந்து நமக்கு தெரியாது, வந்து 10% போட்டாச்சு, /100 போட்டாச்சு, இந்த பக்கம் SI வந்து 1600. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த 20க்கு 20 போயிடும், அப்புறம் இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் பண்ணுறோம். 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 8 வந்துருச்சு. அப்போ வந்துட்டு ஒரு பிரின்சிபல், அதாவது 2000 அப்படிங்கிறது வந்துட்டு 8 வருஷத்தில் தான் 3600 மாறும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு 8 இயர்ஸ். ஓகேயா?